காரைக்குடி சிஸ்டர்ஸ் வீவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம ஒரு டிஃபன் ஐட்டம் தான் பார்க்க போகிறோம். கருப்பு கவுனி அரிசி வச்சு அடை தோசை செய்ய போகிறோம். அதில் நார்மலாகவே இட்லி தோசை செய்கிற மாதிரி செய்யலாம். நம்ம இன்னைக்கு கொஞ்சம் வித்தியாசமாக செஞ்சு பார்க்கலாம். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுத்துருங்க. வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். கருப்பு கவுனி அரிசி அடை தோசைக்கு நம்ம எல்லாத்தையும் ஊற வச்சிடலாம். ஃபஸ்ட்டு நான் அரிசி எடுத்துக்கிறேன். நான் எல்லாம் இந்த கப்பில் தான் அளக்க போகிறேன். இதில் ஒரு கப்பு அரிசி எடுத்துருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதை தனியாக கழுவிட்டு ஒரு 4-5 தடவை கழுவிட்டு தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். அதுக்கப்புறம் பருப்பெல்லாம் வேறு இதில் சேர்த்துக்கலாம். இது நார்மல் இட்லி அரிசி. இதில் அரை கப்பு இதில் ஒரு கப்பு எடுத்துக்கிறேன் எல்லாமே. இது ஒரு கப்பு. அடுத்தது கடலைப்பருப்பு, இது அரை கப்பு. இது உளுந்தம்பருப்பு. இது தோல் எடுத்த பருப்பு. நீங்கள் முழு உளுந்து, கருப்பு உளுந்து இருந்தாலும் சரி, பாதி உடைச்ச கருப்பு உளுந்து இருந்தாலும் அதையும் எடுத்துக்கோங்க. இது அரை கப்பு. நான் பச்சை பயிறு எடுத்திருக்கேன். இது ஒரு கப்பு. பச்சை பயிறு ஒரு கப்பு. இது துவரம்பருப்பு. இது ஒரு அரை கப்பில் ஒரு கப்பு எடுத்தாச்சு. இப்போது ரெண்டையுமே நான் தனித்தனியாக கழுவிட்டு இன்னைக்கு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிட போகிறேன். ரெண்டையும் தனித்தனியாக கழுவி எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்போது தண்ணி ஊற்றி நம்ம நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சிடலாம். காலையில் அரைச்சிட்டு அடை சுட ஆரம்பிக்கலாம். அரைச்சிட்டு உடனே சுடணும். அதனால தான் இப்போவே ஊற வச்சிட்றேன். இந்த கவுனி அரிசி 8 மணி நேரமாவது ஊறணும். அதுக்காக தான் இந்த ஊற வச்ச தண்ணியவே கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி அடைக்கணும். ஏன்னா அதனால தான் முதலே கழுவியாச்சு. நம்ம அரிசி பருப்பெல்லாம் நைட்டே ஊற வச்சுருந்தோம்ல, இப்போது அதை அரைச்சிடலாம். நம்ம மிக்சியில் தான் அரைக்க போகிறோம். நான் ஒரு 1/4 மூடி தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துறேன். ஃபஸ்ட்டு ஒரு சின்ன பீஸு இஞ்சி இதையும் சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு இதை பல்ஸில் லேசாக அரைச்சிடலாம். அரிசி ஊறியிருக்கு. இந்த தேங்காய் கூட ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்து பாதி அளவு அரைச்சிடலாம். இந்த ஊற வச்ச தண்ணியவே ஊற்றி தான் அரைக்கணும். இதில் சத்து இருக்குது, வேஸ்ட் பண்ணக்கூடாது. ஃபஸ்ட்டு அரிசியை சேர்த்து இந்த அளவு அரைச்சிருக்கேன். இது அரைப்படை கொஞ்சம் லேட்டாகும், எவ்வளோ நேரம் ஊறினாலும். இப்போ நம்ம பருப்பு சேர்த்துடலாம். நான் இப்போ தான் ஒரு 6 வரமிளகா இதில் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்றேன். 2 தடவை தான் போட்டு அரைக்கணும் போல். 2 தடவை போட்டு அரைச்சிடலாம். இதுக்கு தேவையான அளவு உப்பு தோசைக்கும் சேர்த்தே போட்டுறேன். பார்த்து கொஞ்சமாக போட்டுக்கோங்க, ரொம்ப உப்பு சேர்க்க வேண்டாம். இந்த அளவுக்கு அரைச்சிட்டேன். தண்ணியும் ரொம்ப ஊற்றக்கூடாது. இந்த அளவு கெட்டியாக இருக்கணும் அடை மாவு. இப்போ இதில் சேர்க்க வேண்டியதெல்லாம் சேர்த்துடலாம். ஒரு மீடியம் சைஸு பெரிய வெங்காயம் ரொம்ப பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துடலாம். இதில் கொஞ்சம் கருவேப்பிலை, கொத்தமல்லி அதையும் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் விட மாட்டேங்குது. கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம முருங்கைக்கீரை சேர்க்கலாம். எப்போவுமே அடை தோசைக்கு முருங்கைக்கீரை சேர்த்துருங்க, அதான் ரொம்ப ருசியாக இருக்கும். எங்கள் வீட்டில் முருங்கைக்கீரை சேர்த்தா தான் பிடிக்கும். இதில் ஒரு கைப்பிடி முருங்கைக்கீரை கழுவி வச்சுருக்கேன். இதையும் சேர்த்துறேன். கலந்துக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பு பத்தலைன்னா பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. எனக்கு போட்ட உப்பு கரெக்டாக இருந்துச்சு. கொஞ்சம் கெட்டியாக இருக்குது, லேசாக தண்ணி ஊற்றிக்கிறேன். கரைச்சிட்டேன். இந்த அளவு இருக்குது பாருங்கள். இது இருக்கட்டும். நம்ம சட்னி அரைச்சிட்டு அப்புறம் அடையை ஊற்றலாம். அடை தோசைக்கு தேங்காய் சட்னி தான் எப்போவுமே நல்லாயிருக்கும். நான் இதில் ஒரு அரை மூடி தேங்காய், சின்ன தேங்காய் எடுத்து வச்சுருக்கேன். இதை சேர்த்துறேன். ஒரு 6 பச்சை மிளகா. இது கொஞ்சம் காரம் கம்மியாக தான் இருக்குது, அதனால தான் 6 எடுத்திருக்கேன். சின்ன பல் 3 பல் வெள்ளைப்பூடு. இதுக்கு
ஒரு அரை கைப்பிடி கொத்தமல்லி எடுத்து வச்சுருக்கேன். இந்த கொத்தமல்லி போட்டு அரைச்சா தேங்காய் சட்னி ரொம்ப நல்லாயிருக்கும். ஹோட்டல் சட்னி மாதிரியே இருக்கும். 2 ஸ்பூன் மட்டும் பொட்டுக்கடலை இதையும் சேர்த்துடலாம். சட்னிக்கு உப்பு. சட்னி கொஞ்சம் கெட்டியாக தான் வைக்கணும். இதை பல்சில் போட்டுட்டு நான் அரைச்சிட்டு காட்டுறேன். சட்டி காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். கொஞ்சம் மந்தமாக தான் வரும், ஆனால் கொஞ்சம் வேகிறதுக்கு லேட் ஆகுங்க. டேஸ்ட்டு செம்மையாக இருக்குது. எண்ணெய் ஸ்ப்ரே பண்ணிக்கலாம் சுற்றி. மூடி வச்சா சீக்கிரம் வேகும், அதனால தான் மூடி வச்சேன். இப்போ திருப்பி போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வெந்து வந்ததுக்கப்புறம் திருப்புங்க. இந்த சைடும் நல்லா வேகட்டும். மூடி வச்சிடலாம். வெந்துருச்சு. இதை எடுத்துடலாம். இன்னும் ஒரு தோசை ஊற்றிக்கிறேன். தோசை வெந்துருச்சு. நம்மளோட அடை தோசையும் சட்னியும் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள்.